எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு NCERT CBSE 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, without actually performing the long division, state whether the following rational numbers will have a terminating decimal expansion or a non-terminating repeating decimal expansion அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனா இல்ல நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனா அப்படினு சொல்லிட்டு பார்க்க சொல்லிருக்காங்க. நமக்கு 2 power n into 5 power m, இது வந்து லாஸ்ட் வீடியோல பேசிக்ஸ்ல வந்து சொல்லிருக்கேன். 2 power n into 5 power m, இந்த டினாமினேட்டர் வந்து அதாவது p by q ங்கற ஒரு ரேஷனல் நம்பர். இதுல இந்த q வந்து 2 power n into 5 power m அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்தா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த ஃபார்மேட்ல வரல அப்படினா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படினு சொல்லி நேத்து லாஸ்ட் வீடியோல பேசிக்ஸ்ல வந்து சொல்லிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து 13/3125 வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து ஃபேக்டர்ஸ் வந்து பண்ண போறோம். நமக்கு வந்து 2 power n into 5 power m, சோ அத வச்சு பண்ண முடியுதா அப்படினு தான் பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். இப்போ 3125 இருக்குது. அது 3125. இத வந்து 3 ஆல பண்ண முடியுமா அப்படினு ஃபர்ஸ்ட் 2 ஆல பண்ண முடியுமா அப்படினு பார்க்கணும். பண்ண முடியாது. தென் 5 ஆல பண்ணலாமா அப்படினு பார்க்கணும். அதாவது 3 ஆல பண்ண முடியுமான்னு பார்த்தாலும் 3 ஆலயும் பண்ண முடியாது. சோ 5 ஆல வந்து பண்றோம். பண்ணோம் அப்படினா 6 5s are 30, so remainder வந்து 1 12 2 5s are 10, then 25 5 5s are 25. then 5 ஆல பண்ணனும். 1 5 5, then 12 2 5s are 10, then 2 வரும் 5 5s are 25. then 5 ஆல வந்து பண்ணலாம். 2 5 is 10, then 5 5s are 25, then 5 ஆல பண்ணோம் அப்படினா 5 5s are 25. சோ அவ்வளவுதான். இது வந்து 5 ஓட வந்துருச்சு அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இத வந்து எப்படி எழுதலாம்? 13/1 2 3 4 5 times of 5 இருக்குது. சோ 5 power 5 அப்படினு எழுதலாமா இத? இப்போ நமக்கு வந்து இது வந்து டினாமினேட்டர் பார்த்தனா 2 power n into 5 power m அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்துருச்சு. அதாவது 2 எதுவுமே இல்ல அப்படினா 2 power 0 அப்படினு அர்த்தம். ஏனா 2 power 0 ஓட வேல்யூ வந்து 1. சோ அங்க வந்து 2 power 0 இருக்குது அப்படினு அர்த்தம். இப்போ நம்ம இத எழுதிக்கலாமா? here denominator, நமக்கு வந்து denominator தான் 2 power n into 5 power m அப்படிங்கிற ஃபார்மேட்ல வரணும். இப்போ நமக்கு denominator வந்து 5 power 5 அப்படினு வந்திருக்குது. which is of the form, இது என்ன ஃபார்ம்? 2 power n into 5 power m, which is of the form 2 power n into 5 power m. இப்போ n வந்து 0, ஏனா 2 power 0 ஓட வேல்யூ 1, then 5 power m, m இருக்கிற இடத்துல 5 இருக்குது. சோ m equal to 5. இப்படி வந்துருச்சு அப்படினா நமக்கு என்னது? terminating decimal expansion. so the rational number என்னது? terminating decimal expansion. கொடுத்திருக்கிற நம்பர் என்னது? 13/3125 has a terminating decimal expansion. first sum வந்து 5 எடுத்துயாச்சு. then second sum வந்து பாத்தீங்க அப்படினா 17/8 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த 17/8 வந்து நம்ம வந்து 8 வந்து ஃபேக்டரைஸ் பண்றோம். 2 ஆல வந்து பண்ணலாம். 4 2s are 8, then 2 ஆல பண்ணோம்னா 2 2s are 4. இத வந்து எப்படி எழுதலாம்? 17/2 power 3 எழுதலாம். இங்க 2 power n இருக்குது. 5 power m க்கு பதிலா அந்த m வந்து 0.
value 1. இப்போ எழுதிக்கலாமா? Here denominator equal to 2 power 3, which is of the form, என்ன form? 2 power n into 5 power m, which is of the form 2 power n into 5 power m. n equal to 3, m equal to 0. இல்ல அப்படினா 5 power எதுவுமே இல்ல அப்படினா அது வந்து 0. 5 இல்ல அப்படினா 5 power 0 இருக்குதுன்னு அர்த்தம். So m equal to 0. So the rational number, கொடுத்திருக்கிற rational number 17/8 has a terminating decimal expansion. அவ்வளவுதான். இப்ப third sum வந்து பார்க்கலாம். third sum வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 64 divided by 455 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்ப 455 க்கு நம்ம வந்து இது ஃபேக்டரைஸ் வந்து பண்ணலாம். 455 இத வந்து 2 ஆல பண்ண முடியாது, then 3 ஆலயும் பண்ண முடியாது. So 5 ஆல பண்றோம். 5 ஆல பண்ணோம்னா 9 5s are 45, then 1 5 is 5. இத வந்து 5 ஆல பண்ண முடியாது. So 7 ஆல பண்றோம். 7 ஆல பண்ணோம் அப்படினா 13 7s are 91. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா 2 power n into 5 power m ஃபார்மட்ல இல்ல. So non terminating repeating decimal expansion. 2 power n into 5 power m ஃபார்மட்ல வந்தா terminating decimal expansion. 2 power n 5 power m ஃபார்மட்ல வரல அப்படினா non terminating repeating decimal expansion அப்படினு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். தியரத்துல வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ இத வந்து எழுதிக்கலாமா? 64 divided by இந்த 455 வந்து 5 into 7 into 13. So 5 into 7 into 13. Here denominator equal to 5 into 7 into 13, which is not of the form. Which is not of the form. என்ன ஃபார்ம்ல இல்ல? 2 power n into 5 power m ஃபார்மட்ல இல்ல. So the rational number, இந்த rational number வந்து non terminating repeating decimal expansion. So the rational number, கொடுத்திருக்கிற rational number வந்து எழுதிக்கணும். rational number 64 divided by 455 has a non terminating repeating decimal expansion. Repeating decimal expansion. Two power n 5 power m formatல வந்தா terminating decimal expansion. 2 power n 5 power m formatல வரல அப்படினா non terminating repeating decimal expansion. Fourth sum வந்து 15/1600 வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து 1600 க்கு வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ணலாம். இப்போ 1600 இத வந்து 2 ஆல பண்ணலாமா? 2 ஆல பண்ணோம் அப்படினா 8 2s are 16, so 800. then 2 ஆல பண்ணோம் அப்படினா 400, then 2 ஆல பண்ணோம் அப்படினா 200, then 2 ஆல பண்ணோம் அப்படினா 100, then 2 ஆல பண்ணோம் அப்படினா 50, then 2 ஆல பண்ணோம் அப்படினா 25. இத வந்து 2 ஆல பண்ண முடியாது, so 5 ஆல வந்து பண்றோம். 5 5s are 25. இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 times of 2 2 times of 5 இருக்குது. சோ இத வந்து எப்படி எழுதிக்கலாம்? 15/2 power 6 into 5 square அப்படினு எழுதிக்கலாமா? எழுதிக்கிட்டோம் அப்படினா இந்த 15 வந்து 3 into 5 அப்படினு எழுதலாமா? எழுதணும் அப்படினா 2 power 6 into இங்க வந்து 5 square இருக்குது. சோ ஒரு இது வந்து கேன்சல் ஆயிடும். சோ 3/2 power 6 into 5. இந்த 5 இந்த ஒரு இது வந்து கேன்சல் ஆயிடும். சோ 5 மட்டும் தான் இருக்கும்.
இப்போ இங்க எழுதிக்கலாம் here denominator equal to 2 power 6 into 5. இது என்ன ஃபார்மட்ல இருக்குது 2 power n into 5 power m, which is of the form 2 power n into 5 power m. இதுல வந்து n வந்து 6 அப்புறம் m வந்து 1. இந்த ஒருதா ஒரு எதுமே இல்லனா பவர் வந்து எதுமே இல்ல அப்படினா 1. so m equal to 1 எழுதிட்டோம். so the rational number என்னது 15/1600 has a terminating decimal expansion. Terminating decimal expansion. அவ்வளவுதான். இது வந்து 2 power n into 5 power m ஃபார்மட்ல எழுத முடியறதுனால இது வந்து terminating decimal expansion. then fifth sum வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 29/343 வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படினா என்ன வரும் 343 ஐ 2 ஆல பண்ண முடியாது, then 3 ஆலயும் பண்ண முடியாது, 5 ஆலயும் பண்ண முடியாது. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 7 ஆல தான் பண்ண முடியும். 4 7s are 28, then 9 7s are 4 7s are 28, then வந்து பாத்தீங்க அப்படினா 6 இருக்கும், 6 3 9 7s are 63, then 7 போட்டோம் அப்படினா 7 7s are 49. so இது வந்து 7's cube. so this is not of the form 2 power n into 5 power m. எழுதிக்கலாமா? here denominator equal to 7 power 3, which is not of the form 2 power n into 5 power m. so the rational number அந்த ஃபார்மட்ல இல்ல அப்படினா அது வந்து non terminating repeating decimal expansion, has a non terminating repeating decimal expansion. அந்த ஃபார்மட்ல இல்ல அப்படினா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். then sixth sum வந்து என்ன சொல்லிருக்காங்க? sixth sum வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 23 divided by 2 power 3 into 5 square. already 2 power n into 5 power n ஃபார்மட்ல கொடுத்துட்டாங்க. so this is a terminating decimal expansion. here denominator வேற நம்பர் கொடுத்திருந்தானா அதுக்கு வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதுல இருந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சோ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்லை. which is of the form 2 power n into 5 power m. here n equal to 3 வரும், m equal to 2 வரும். so the rational number 23 divided by 2 power 3 into 5 square has a terminating decimal expansion. இப்போ 7th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா 129 divided by 2 square into 5 power 7 into 7 power 5 அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து 2 power n into 5 power m இருக்குது. பட் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 7 அப்படி வந்துருச்சு. சோ அந்த மாதிரி வரக்கூடாது. நமக்கு 2 power n into 5 power m அப்படிங்கிற
இங்க எக்ஸ்ட்ரா இது வந்ததுனால this is not a terminating decimal expansion, this is a non terminating repeating decimal expansion. இப்ப எழுதிக்கலாமா? Here denominator, here denominator equal to 2 square into 5 power 7 into 7 power 5, which is not of the form, என்ன ஃபார்மேட்ல இல்ல, 2 power n into 5 power m ஃபார்மேட்ல இல்ல, which is not of the form 2 power n into 5 power m. So the rational number, என்ன கொடுத்திருக்காங்க? 129 divided by 2 square into 5 power 7 into 7 power 5, 5 power 7 into 7 power 5 is has a non-terminating repeating decimal expansion. 2 power n into 5 power m ஃபார்மட்ல இல்ல அப்படினா non-terminating repeating decimal expansion, non-terminating repeating decimal expansion. Then 8 sum வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 by 15, இத வந்து 3 ஆல கேன்சல் பண்ணலாமா? 2 3s are 6, 5 3s are 15. So this is of the form 2 power n into 5 power m. Here n equal to 0, m equal to 1, because 2 power 0 into 5 power 1. So n equal to 0, m equal to 1. இப்போ எழுதிக்கலாமா இத? Here denominator equal to 5 power 1, which is of the form 2 power n into 5 power m. Here n equal to 0, m equal to 1. So the rational number என்ன நம்பர் கொடுத்துறாங்க? 6 by 15 has a terminating decimal expansion, decimal expansion. not 2 power n into 5 power m ஃபார்மட்ல வரல அப்படினா non terminating repeating decimal expansion. இது வந்து 2 power n into 5 power m ஃபார்மட்ல வந்துருச்சு. So terminating decimal expansion. Then 9th sum வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 35 divided by 50, 35 divided by 15 கொடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி என்ன மாதிரி அப்படினு பார்க்கலாம். terminating decimal expansion இல்ல non terminating repeating decimal expansion னு பார்க்கலாம். இப்போ 35 வந்து 7 into 5 னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி 50 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படினா 2 ஆல பண்ணோம் அப்படினா 25 வரும். then 5 ஆல தான் பண்ண முடியும். 5 5s are 25 வருமா? so 2 into 5 square அப்படினு எழுதலாமா? எழுதணும் அப்படினா இது வந்து ஒரு 5 வந்து கேன்சல் ஆயிரும். then 2 into 5 வரும். here denominator இது வந்து 2 power n into 5 power m அப்படிங்கற ஃபார்மட்ல இருக்குது. here denominator equal to 2 into 5, which is of the form 2 power n into 5 power m. Here n equal to 1 and m equal to 1. So the rational number, என்ன rational number? 35 divided by 50. 35 divided by 50 has a terminating decimal expansion. Terminating decimal expansion.
5 power m ஃபார்மட்ல வந்துருச்சு. சோ terminating decimal expansion. இப்ப 10th one வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 77 divided by 210 கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே 7 ஆல கேன்சல் பண்ணலாமா? பண்ணோம் அப்படினா 11 sevens are 77, then 3 sevens are 21, again 0. So 11 divided by 30 இருக்குது. இந்த 30 க்கு தான் நம்ம வந்து இப்ப ஃபேக்டரைஸ் வந்து பண்ண போறோம். 2 ஆல பண்ணோம் அப்படினா 15, then 2 ஆல பண்ண முடியாது, 5 ஆல வந்து பண்றோம். 5 ஆல பண்ணோம் அப்படினா 3 5s are 15. So இது வந்து எப்படி வரும்? by 2 into 5 into 3 or 2 into 3 into 5 அப்படினு கூட எழுதிக்கலாம். ஆக்சுவலி வந்து சின்ன நம்பர்ல இருந்து தான் ஃபேக்டரைஸ் பண்ணனும்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது 3 வரும், இங்க வந்து 5 வரும். 3 ஆல பண்ணோம், 2 ஆல பண்ண முடியாது, then 3 ஆல பண்ணோம் அப்படினா 5 வரும். So 2 into 3 into 5. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆல பண்ண முடியல அப்படினா நெக்ஸ்ட் நம்பர் தான பார்க்கணும். 3 தான நெக்ஸ்ட் நம்பர். ஃபேக்டர் வந்து பிரைம் ஃபேக்டர் வந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3. சோ 3 ஆல பண்ணோம் அப்படினா 5 வரும். ஹியர் டினாமினேட்டர் வந்து என்ன வந்திருக்கு நமக்கு? 2 into 3 into 5. Here denominator equal to 2 into 3 into 5, which is not of the form 2 power n into 5 power m. ஏனா இங்க 3 வந்துருச்சு, 2 இருக்கு 5 இருக்குது, பட் இன்னொரு நம்பர் வந்துருச்சு. So this is not of the form 2 power n into 5 power m, which is not of the form 2 power n into 5 power m. So the rational number, கொடுத்திருக்கிற rational number, so the rational number 77 divided by 210 has a non-terminating repeating decimal expansion. Repeating decimal expansion. அதாவது நமக்கு வந்து 2 power n 5 power m ஃபார்மட்ல வந்தா terminating decimal expansion, 2 power n into 5 power m ஃபார்மட்ல வரல அப்படினா non terminating repeating decimal expansion. சம்மையே வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து நான் terminating repeating decimal expansion terminating decimal expansion அப்படினு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 2 power n 5 power m ஃபார்மட்ல வருதான்னு பாருங்க. வந்துச்சுனா terminating decimal expansion, வரல அப்படினா non terminating repeating decimal expansion. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எக்ஸர்சைஸ் பேசிக்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். எதுனா டவுட்னா போய் பார்த்துக்கோங்க லிங்கை யூஸ் பண்ணி. எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, ஸ்டோரிஸ் சொல்ற சேனல், கதையும் கருத்தும் அப்படின்ட்டு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க பார்க்கணும்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thank you.